வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஜனவரி 31ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். என்னவோ ஏதோ தெர்ல. இந்த ஜனவரி வந்து இந்த 1 மாசம் வந்து ரொம்ப ஒரு 3 மாசமா போன மாரி இருக்கு. இத்தனைக்கும் வந்து பொங்கல் ஹாலிடேஸே ஒரு 10 நாள் இருந்து, பட் இருந்தாலும் ரொம்ப நீளமா போயிட்டு இருக்கு. ஒரு வழியா இந்த மாசம் இன்னையோட முடிவுக்கு வருது. ஸோ லாஸ்ட் நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ பார்த்துடலாம். ஜனவரி 31க்கானது. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் அதாவது ஜனவரி 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு, அடுத்து இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்த பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸினுடைய டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன், பாரத சாரணர் மற்றும் வழிகாட்டிகளின் வைர விழா எங்கு நடைபெற்று அப்படின்னா, திருச்சியில மணப்பாறையில. அடுத்த கேள்வி நமக்கு இந்த குடியரசு தின அணிவகுப்புல சிறந்த அலங்கார ஊர்திக்கான விருது வந்து எந்த மாநிலத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். அடுத்த கேள்வி சர்வதேச சரஸ்வதி திருவிழா சரஸ்வதி மகோத்சவ் வந்து நமக்கு ஹரியானால நடைபெற்றது. அடுத்த கேள்வி இயர் ஆஃப் கம்யூனிட்டி அப்படிங்கறத வந்து யுஏஇ 2025 டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அடுத்த கேள்வி ஜோஹோவின் புதிய சிஇஓ ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஷைலேஷ் குமார் தாவே. அடுத்த கேள்வி ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 யாருக்கு அப்படின்னா பும்ரா. அதே இது பெண்கள் பிரிவுல யாருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அமேலியா கெர். ஓகேவா? அமேலியா கெர் அப்படிங்கிறவங்க. இந்த அமேலியா கெர் வந்து யாரு அப்படின்னா எந்த நாட்டை சேர்ந்த வீராங்கனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஐசிசி விமென்ஸ் சாம்பியன் டிராபியை வந்து ஜெயிச்ச அணி எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. அடுத்த கேள்வி முப்படை பாசறை திரும்பும் நிகழ்வு பீட்டிங் ரீட்ரீட் செரிமனி எப்ப நடைபெறுது அப்படின்னா ஜனவரி 29. இது வந்து ஜனவரி 29 விஜய் சவுக் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. ஓகேவா? சோ விஜய் சவுக் அப்படின்னு நியூ டெல்லியில அங்கதான் இது நடைபெறும். ஓகேவா? அடுத்த கேள்வி வந்து நமக்கு நேஷனல் மார்டியர்ஸ் டே தியாகிகள் தினம் ஜனவரி 30. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஜனவரி 31ஆம் தேதி 31ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்ல முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டத்துக்காக ஒவ்வொரு மாவட்டந்தோறும் போய் அங்க வந்து எல்லாத்தையும் போய் இன்ஸ்பெக்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சோ விழுப்புரம்க்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி போயிருந்தாரு, 2 நாள் முன்னாடி போயிருந்தாரு. அப்ப அங்க நிறைய விஷயங்களை வந்து ஆரம்பிச்சு வச்சாரு. ஓகேவா? அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் அப்படிங்கறத ஒண்ணு ஓபன் பண்ணி வச்சாரு. இது எங்க அமைந்திருக்கு? அப்ப சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் அப்படிங்கிறது எங்க அமைந்திருக்கு அப்படின்னா விழுப்புரம்ல. விழுப்புரம்ல எந்த இடம் அப்படின்னா வழுதரெட்டி. சோ யாராவது அந்த ஊர் பக்கத்துல உள்ளவங்க இருக்கீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. வழுதரெட்டி அப்படிங்கிற இடம் இருக்கு. அந்த வழுதரெட்டிங்கிற இடத்துலதான் இந்த 20 அதாவது அங்க எத்தனை சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் அப்படின்னா 21 சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம். அப்படி யாரு சமூக நீதிக்கு போராடினாங்க அப்படின்னா அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 1987ல விழுப்புரம் சைடுல பாத்தீங்க அப்படின்னா அந்த இடஒதுக்கீட்டுக்காக மிகப்பெரிய ஒரு வன்முறை கலவரம்லாம் ஆச்சு. அதுல வந்து ஒரு 21 பேரை வந்து ஷூட் பண்ணி கொன்னுட்டாங்க. ஓகேவா? அது போலீஸ் சைடுல இருந்து ஷூட் அவுட்ல 21 பேர் இறந்துட்டாங்க. முக்கியமா இந்த 1 இயர் ரிசர்வேஷனுக்காக பண்ண ஒரு போராட்டம் அது வந்து கலவரமா மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஷூட் அவுட் நடந்து அதுல 21 பேர் காலமாயிட்டாங்க. அவங்களுக்கான ஒரு மணிமண்டபம் வந்து இங்க அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சரா இருந்தக்கூடிய கோவிந்தசாமி கோவிந்தசாமின்னு ஒருத்தர் முன்னாடி 1970கள்ல இருந்த அமைச்சர் கோவிந்தசாமி அவர்களுடைய நினைவு அரங்கம் நினைவு அரங்கமும் வந்து நமக்கு எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதே வழுதரெட்டி விழுப்புரம் மாவட்டத்துல. ஓகேவா? நம்ம விழுப்புரம் அப்படின்னு சொன்னோடனே விழுப்புரத்துல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஸ்கெடியூல்டு காஸ்ட் பாப்புலேஷன் அதாவது பட்டியலின மக்கள் மக்கள் தொகை அதாவது பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விழுப்புரம் தான். ஓகேவா? எஸ்சி பீப்புள் எங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா விழுப்புரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்க கம்மியா இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நமக்கு 38 மாவட்டங்கள் இருக்கு. விழுப்புரத்துல அதிகமா இருக்காங்கன்னு சொல்றேன். அப்ப எங்க கம்மியா இருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல. ஓகேவா? கன்னியாகுமரி மாவட்டத்துல எஸ்சி பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. பெர்சன்டேஜ் படி அதாவது சதவீதம் அடிப்படையில
எந்த மாவட்டத்துல வந்து அதிகமான எஸ்சி மக்கள் இருக்காங்க, பட்டியலின மக்கள் இருக்காங்க அப்படின்னா, 100ல 34% மக்கள் வந்து நமக்கு திருவாரூர்ல 100ல 34% மக்கள் வந்து பட்டியலினத்த மக்கள். அப்போ சதவீதம் அடிப்படையில வந்து எங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா, திருவாரூர்ல கம்மியா இருக்கிறது அதே கன்னியாகுமரில தான். மொத்தமே 3.97 சதவீதம் தான் இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எடுத்துட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மொத்தம் வந்து கிட்டத்தட்ட நம்ம 2011 சென்சஸ் படி 7,15 கோடி கிட்ட 7.22 crore வந்து நம்ம மக்கள் தொகை இருக்கு. அதுல 1.44 ஓகேவா? அதாவது 1,44,00,000 வந்து பட்டியலின மக்களு. சோ இவங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 20% வருவாங்க. எதுக்கு இப்ப நான் சம்பந்தமே இல்லாம சார் எதுக்கு சார் இப்போ வந்து எஸ்சி, ஷெட்யூல் காஸ்ட் இதெல்லாம் பத்தி சொல்றீங்க அப்படின்னா, சம்மந்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கவர்னர் இருக்கார்ல, கவர்னர் வந்து போற போக்குல வந்து முந்தா நேத்து வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் வந்து அ முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இத பத்தி தனியா ஒரு ஆர்டிக்கிள் மாரியே எழுதியிருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து எஸ்சி பீப்பிளோட ஸ்டேட்டஸ் என்ன? எந்த மாநிலத்துல, எந்த மாவட்டத்துல அதிகமா இருக்காங்க? இந்த மாரி நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால அத எக்ஸாம்ல கேட்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு இத இங்க இப்ப சொன்னேன். ஓகே. அதான் சொன்னதுக்கான காரணம். ஓகே. அதே மாரி நம்ம விழுப்புரம்னு சொன்னோனே, தமிழ்நாடுடைய முதல் மினி டைடல் பார்க், மினி டைடல் பூங்கா வந்து எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்டின்னா, விழுப்புரத்துல திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஊர்ல ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. திருச்சிற்றம்பலம். ஓகே. இதுவும் ஞாபகம் இருக்கணும். எல்லாம் நம்ம சமீபத்துல பார்த்ததுதான். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் தேசிய செய்திகள். தேசிய செய்திகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கிறதுக்கு ஏதோ தெலுங்கு பட போஸ்டர் மாரி இருக்கா? தெலுங்கு பட போஸ்டரே தான். ஓகேவா? என்ன அப்படின்னா, இவரு தெலுங்கானாவுடைய முதல்வர். ஓகேவா? ரேவந்த் ரெட்டி. சோ ரேவந்த் ரெட்டி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்க ரிப்பப்ளிக் டே இருந்துச்சுல்ல, அவங்க வந்து புதுசா ஒரு 4 திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு. என்னென்ன திட்டங்கள்ங்க லைட்டா அதாவது பேர் மட்டும் பார்த்துக்கலாம். பேர் குடுத்து என்ன எந்த மாநிலம்னு கேட்டா மேட்ச் பண்ண நமக்கு தெரியணும்ல. டிஎன்பிசில கேட்கலாம். எஸ்எஸ்சி, ரயில்வே மாரிப்பட்ட எக்ஸாம்ல இந்த மாரி கேள்வி எல்லாம் கட்டாயம் வரும். விச் ஸ்டேட் லான்ச் த இந்திரம்மா ஹவுசிங் ஸ்கீம்? இந்திரம்மா வீடு வழங்கும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கானா. இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்ககிட்ட வந்து இடம் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட இடம் இருக்கு, சொந்தமா இடம் இருக்கு அப்படின்னா 5,00,000 ரூபாய் கொடுப்பாங்க கவர்மெண்ட் வீடு கட்டுறதுக்கு. ஓகேவா? அதே மாதிரி வேற நிறைய ஸ்கீம் அங்க இது பண்ணாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஸ்கீம் வந்து ரைத்து பரோசா. ஒத்தரோசா மாதிரி இது பரோசா. ஓகேவா? பரோசா. ரைத்து அப்படின்னா வந்து இது விவசாயம் அர்த்தம். ரைத்து பரோசா அப்படிங்கிற திட்டம். இது பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 6,000 ஒரு சீசனுக்கு 6,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா இந்திரம்மா இந்திரம்மா ஆத்மியா ஆத்மிய பரோசா. ஓகே. அந்த பரோசா, இந்திரம்மா இதெல்லாம் வந்தாலே கண்ண மூடிட்டு தெலுங்கானான்னு அடிச்சிருங்க. இது வந்து அதாவது நிலம் இல்லாத விவசாய ஊழியர்களுக்கு ஒரு சீசனுக்கு ஒரு பருவத்துக்கு 6,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்திரம்மா ஆத்மிய பரோசா. ஆத்மிய பரோசா. ஓகே. அப்ப இந்த பரோசா அப்படிங்கிற கீவேர்டு இந்திரம்மாங்கிற இதெல்லாம் வந்துச்சுனாலே தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஆன்சரை போட்டுருங்க. ஓகேவா? அதே மாதிரி தெலுங்கானால இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணாங்க. நகோபா ஜத்தாரா. ஜத்தாரானா அவங்க இதுல திருவிழான்னு அர்த்தம். நகோபா திருவிழா அப்படிங்கிறது எங்க நடைபெற்றது அப்படின்னா அது நமக்கு தெலுங்கானா மாநிலம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது என்ன செடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? துளசி செடியா? துளசி செடிலாம் இல்ல. இந்த செடி என்னன்னு தெரியாத வரைக்கும் நல்லது. ஓகேவா? சோ இது வந்து கஞ்சா செடி. ஓகேவா? கேனபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்தியால ஒரு மாநிலத்துல கஞ்சா சாகுபடிக்காக ஒரு சோதனை திட்டம் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சோ எந்த மாநிலத்துல அந்த கஞ்சா விளைக்கிறதுக்கு வந்து அந்த விளைவிக்கிறதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல. ஓகேவா? எதுக்கு சார் கஞ்சா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கஞ்சா அப்படிங்கிறது வெறும் போதைப் பொருள் மட்டும் இல்ல. அதுல நிறைய மெடிசினல் யூசஸ் இருக்கு. வேற நிறைய விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்துவாங்க. சோ அது சம்பந்தமா ரிசர்ச் பண்றதுக்காக ஆய்வு பண்றதுக்காக ஒரு சின்ன சோதனை திட்டம் எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சோ இமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லும்போது இமாச்சல் பிரதேசனுடைய முதல்வர் ஞாபகம் இருக்குல்ல, சுக்விந்தர் சிங் சுக்கு. ஓகேவா? அதாவது இந்தியால காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் மிக 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 குறைவு. ஓகேவா?
சோ சுக்விந்தர் சிங் சுக்கு. அதுல ஒரு மாநிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்விந்தர் சிங். அதுல ஒரு மாநிலம் வந்து இந்த ஹிமாச்சல் பிரதேஷ். அதனுடைய முதல்வர் வந்து சுக்விந்தர் சிங் சுக்கு. இதே மாரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல 0 ஹவர் அப்படிங்கிற ஒண்ண அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பாராளுமன்றத்துல இருக்கு. ஆனா 0 ஹவர் அப்படிங்கிறத சட்டமன்றத்துல இப்ப ஹிமாச்சல் பிரதேஷ்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சர்வதேச செய்திகள். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா, பார்த்தாலே தெரியுதா? ஏதோ வந்து நீர்மூழ்கி கப்பல் மாரி இருக்கு. ஆனா மேல ஏதோ மாட்டியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ரேடார். ஓகேவா? சோ ரேடார், இந்த ரேடார் எதுக்கு அப்படின்னா, ரேடார் எதுக்கு எதுக்கு பயன்படும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உள்ள போய் முதல்ல கொஸ்டின பார்த்துட்டு இந்த இந்த இமேஜ்க்கு வரலாம். உங்களுக்கு கிளீனா புரியுற மாரி சொல்றேன். விச் கண்ட்ரி டெவலப் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சீபெட் ரேடார்? உலகின் முதல் கடற்பரப்பு ரேடாரை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா, இது மேட் இன் சைனா. ஓகேவா? சைனாக்காரன் திடீர்னு வர்றான். டப்பு 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 டப்புன்னு போயிட்டு இருக்கான். அதாவது டீப் சீக் ஏஐன்னு பார்த்தோம். நெறைய விஷயங்கள் வந்து அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சீபெட் ரேடார் என்ன எதுக்கு பயன்படும் அப்படின்னா, இப்ப ஜெனரலா இப்ப மேல இப்போ வந்து நெறைய நாடுகள் வந்து இப்போ நீர்மூழ்கி கப்பல் இருக்கும். சப்மரைன் இருக்கும். இப்போ வந்து மேல வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ளைட் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஃப்ளைட் வந்து சில சென்சார் மூலமாட்டு இங்க இருக்கக்கூடிய சப்மரைன கண்டுபிடிச்சிரும் நீர்மூழ்கி கப்பல. ஈஸியா இத அட்டாக் பண்ணிடும். ஓகேவா? சோ அப்படி அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரேடார். இந்த ரேடார் இருக்கும்போது, இப்போ ஒரு ஃப்ளைட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃப்ளைட் வருது அப்படின்னா, ஒரு ஏர்கிராஃப்ட் வருது அப்படின்னா, இந்த ரேடார்ல இருந்து சிக்னல் போய் இந்த சப்மரைன அலர்ட் பண்ணிடும். இது மாத்தி இந்த சப்மரைன் வந்து இங்க இருந்து ஒரு மிசைல வச்சு, ஒரு ஏவுகணை வச்சு இந்த ஏர்கிராஃப்ட்ட 5000 மீட்டர் மேல இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ட அழிக்கக்கூடிய அந்த ஒரு பவர் இருக்கு. ஓகேவா? இந்த ரேடார் மூலமா அந்த சென்சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சீபெட் ரேடார் அப்படிங்கிறப்ப சைனால உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். இன்னைக்கு யாருக்கெல்லாம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுக்க போறோம் அப்படின்னா, இவருக்கு தான் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுக்க போறோம். ஐயாவுடைய பெயர் என்ன அப்படின்னா, ராஜேஷ் நிர்வான். ஓகேவா? ராஜேஷ் நிர்வான் அப்படிங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாரி தான். சோ இவருக்கு வந்திருக்க சீட் எது அப்படின்னா, பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி உடைய டைரக்டர் ஜெனரல். சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் தலைமை இயக்குனர். ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த ஏர்போர்ட் இதெல்லாம் இருக்குல்ல மக்களே, அதுல உள்ள செக்யூரிட்டீஸ்க்கு வந்து ஹெட். டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா, நம்ம ஐயா ராஜேஷ் நிர்வான் அப்படிங்கிறவரு. இந்த பிசிஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி 1978ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுல வேற எல்லாரும் யார் யாருன்னு பாத்துடலாமா? அசுதோஷ் அக்னிஹோத்ரி அப்படிங்கிறவரு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு கழகத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ராஜேந்திர அர்லேக்கர் அப்படிங்கிறவர் வந்து கேரளா மாநிலத்தினுடைய கவர்னர். கேரளால இந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? இந்த ரிப்பப்ளிக் டேல பாத்தீங்கன்னா, அந்த கேரளா கவர்னர் வந்து ஒரு ஸ்பீச் குடுத்துட்டு இருக்காரு. ஸ்பீச் குடுத்துட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, பக்கத்துல அந்த அந்த ஒரு கமிஷனர், போலீஸ் கமிஷனர் இருக்காரு. நிக்கிறாரு. அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. நல்ல வேளை அவருக்கு ஒண்ணும் ஆகல. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு தெரியல. அந்த நியூஸ் பார்க்கல. அப்புறம் ஃபாலோ பண்ணல. பட் இந்த நடந்துச்சு. அது கொஞ்சம் வந்து நியூஸ்லலாம் வந்துச்சு. அதுக்கடுத்து ராமசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, நம்ம தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உடைய புதிய சேர்மன். ஓகே, புதிய தலைவர். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ராமசுப்ரமணியன். ஓகேவா? எல்லாம் முக்கியமான அப்பாயின்ட்மெண்ட். ஓகேவா? அடுத்தது வந்து விளையாட்டு செய்திகள் போயிடலாம். விளையாட்டு செய்திகள்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகள். நம்ம ஆல்ரெடி நான் முதல்ல சொன்னேன். 2 ஃபேஸா 2 கட்டங்களா நடைபெறும். ஒண்ணு வந்து லே லடாக்ல, இன்னொன்னு வந்து குல்மார்க் காஷ்மீர்ல. இந்த லே லடாக்ல உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு. குல்மார்க்ல அடுத்த மாசம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க பிப்ரவரியில. ஓகேவா? இந்த முதல் கட்டத்துல யார் முதலிடம், 2வது இடம், 3வது இடம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ விச் டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ். இன் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டி 2025 முதல் கட்டத்தில் வென்ற அணி எது அப்படின்னா லடாக். ஓகேவா? சோ போட்டி முதல் கட்டம் எங்க நடைபெற்றதுன்னா லடாக்ல தான். ஜெயிச்சதும் லடாக்ல தான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து லடாக் இப்போதைக்கு. ஓகே, ரெண்டும் முடிஞ்ச பிறகுதான் ஃபுல்லு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து லடாக். லடாக் மொத்தம் 7 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. 2வது இடத்துல நம்ம தமிழ்நாடு மக்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகேவா? ஆச்சரியமான தமிழ்நாடு குறைச்சி இடம் போடல. வின்டர் கேம்ஸ் அந்த அந்த பனி விளையாட்டுகள்லயும் வந்து தமிழ்நாடு நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? மகாராஷ்டிரா 10 மெடல் 3வது இடம். ஓகேவா? டவுட் இருக்கும். 7 மெடல் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட், 5 மெடல் எடுத்தவங்க செகண்ட். ஓகே, அதுல மகாராஷ்டிரா 10 மெடல் எடுத்து 3வது இடம். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மெடல் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, எத்தனை கோல்டு மெடல் வச்சிருக்காங்க அப்படின்னு. சோ லடாக் வந்து 4 கோல்டு வச்சிருக்காங்க மக்களே. தமிழ்நாடு 3 கோல்டு வச்சிருக்காங்க.
இவங்க வந்து வெறும் 2 கோல்டு தான். அதனால கோல்டு அடிப்படையில தான் இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கேலோ இந்தியா இந்த விளையாட்டு போட்டிகளுடைய சின்னம் மாஸ்காட் என்ன அப்படின்னா பனிச்சிறுத்தை, ஸ்னோ லெப்பர்ட். ஓகேவா? ஸ்னோ லெப்பர்ட் தான் இதனுடைய சின்னம், பனிச்சிறுத்தை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 23வது நேஷனல் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், 23வது தேசிய பாரா தடகள போட்டி அப்படின்னா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டி எங்க நடைபெற போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. அடுத்த கேள்வி போயிடலாம். முக்கியமான தினங்கள். சோ இன்னைக்கு முக்கியமான தினங்கள் என்ன அப்படின்னா வரிக்குதிரை தினம். சர்வதேச வரிக்குதிரை தினம் வந்து என்னை கொண்டாடப்படுகிறது அப்படின்னா இன்னைக்கு ஜனவரி 31ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். அடுத்த கேள்வி பாத்தீங்க, அடுத்த கேள்வி போகும்போது தினம் ஒரு திட்டம். கேள்வி அவ்வளவுதான். தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து பிஎம் ஜன்மன் திட்டம். இந்த பிஎம் ஜன்மன் திட்டம் பாக்குற முன்னாடி என்ன பண்ணோம், மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம அப்படியே பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம அப்படியே ஒரு லைக் தட்டிட்டு அப்படியே பாருங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்து பிஎம் ஜன்மன் திட்டம் இது வந்து யாருக்கானது, எந்த அமைச்சகம், எப்ப ஆரம்பிச்சு எல்லாம் பார்க்கலாம். இந்த திட்டம் எப்ப ஆரம்பிச்சு அப்படின்னா நவம்பர் 15 2023. நவம்பர் 15 என்ன தினம்? ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ், ட்ரைபல் பிரைட் டே. ஓகேவா? பழங்குடியின பெருமை தினம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ். ஓகேவா? அதாவது பிர்சா முண்டா அவருடைய பிறந்த நாளை தான் வந்து நம்ம நவம்பர் 15 ட்ரைபல் பிரைட் டே அப்படின்னு சொல்லலாம், கொண்டாடும். ஓகேவா? பழங்குடியின பெருமை தினம். அப்போ இது நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இது வந்து சம்திங் வந்து பழங்குடியினருக்கான திட்டம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், பழங்குடியின அமைச்சகத்துக்கான திட்டம் தான். இல்ல முக்கியமா யாருக்கான திட்டம் அப்படின்னா பிவிடிஜி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. பிவிடிஜினா என்ன அப்படின்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேவா? அதாவது குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின குழு. ஓகே, குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி, அதாவது பழங்குடியினர்லயே ரொம்ப கொஞ்சம் பேக்வர்டா இருக்கவங்க தான் பிவிடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்தியா முழுசும் 18 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம்னா அங்க அந்த மாநிலம் இருக்காங்க. ஓகேவா? சோ இவங்களுடைய ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஓகேவா? அதாவது இவங்களுக்கு வந்து வீடா இருக்கட்டும், இல்ல கல்வியா இருக்கட்டும், அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு ரோடு போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுடைய ஹெல்த்தா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி ஒரு கூட்டு திட்டம் தான் இந்த பிஎம் ஜன்மன் திட்டம். பிஎம் ஜன்மன் திட்டம் யாருக்கானது அப்படின்னா இந்த இந்த பழங்குடியின குழுக்கான ஒரு திட்டம். பிவிடிஜி பழங்குடியின குழுக்கான திட்டம். அவங்களுக்கு எல்லாமே வீடு, கல்வி எல்லாமே இதுல வந்து கவர் ஆயிடும். ஓகேவா? அடுத்த போயிடலாம். கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி 78, 21, 1%. இன்னைக்கான கேள்வி வாட் ஆர் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் லீக்? பின்வருவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் எவை? அதாவது 4 கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் அப்படின்னு சொல்லுங்க. முதல் வந்து ரிஃபார்மிங் டிராவிடியன் சொசைட்டி டு மேக் இட் ட்ரூலி ரேஷனல். திராவிட சமுதாயத்தினை உண்மையான பகுத்தறிவு கொண்டதாக மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்தல். இரண்டாவது டீச்சிங் அபவுட் ஏன்ஷியன் தமிழ் சிவிலைசேஷன் டு டிராவிடியன்ஸ். பழங்கால தமிழ் நாகரிகங்களை திராவிடர்களுக்கு கற்பித்தல். மூணாவது பெர்மிட்டிங் டு கீப் பிராக்டிசிங் சூப்பர்ஸ்டிஷன். மூட நம்பிக்கைகளை கடைபிடித்தலை அனுமதித்தல். நாலாவது அடாப்ட் டு சோசியல் அண்ட் கல்ச்சரல் டாமினன்ஸ். சமூக மற்றும் கலாச்சார மேலாதிக்கத்தில். ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சோ அடுத்த கேள்வி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்த்தலாம். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும், அதாவது குரூப் 2 பிரிலிம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆயிரும். இதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். வீக்லி தோறும் கரண்ட் அஃபேர்ஸ், வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வச்சிருவோம். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 அனுப்பிடும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வைப்போம். ஓகேவா? சோ இந்த பிடிஎஃப் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இது ஜனவரி 3வது வாரத்துக்கானது. கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே மாதிரி கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் கண்டென்ட் போட்டு இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். நிறைய கண்டென்ட் இதுல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம் மக்களே. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் லிங்காவும் வரும், இந்த மாதிரி பிடிஎஃப்பும் வரும். ஸோ இதுலயும் டெஸ்ட்லயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புது பாயிண்ட் மெட்டீரியல் இல்லாத டெஸ்ட்ல வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச் த ஃபாலோயிங்,
சூஸ் த கரெக்ட் பேர் சரியான இணையை தேர்ந்தெடுக்க இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கும் நம்ம தனியாட்டு ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன்ல வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் குடுத்திருப்போம். ஓகேவா? சோ இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர், பாண்டிச்சேரி எக்ஸாம் இது மட்டும் படிச்சாலே போதும். இந்த மெட்டீரியல் வேணும் அப்டின்னா, இதுல ஜாயின் பண்ணணும் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல அப்டின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. சோ சாம்பிள் வேணும்னாலும் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சாம்பிள் சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜ் இருக்கு. அந்த டெலகிராம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம் மக்களே. அதே மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல வந்து நம்ம தினமணி. அதே மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டப்புன்னு அப்டேட் பண்ணுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் சேனலை. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் விழுப்புரத்துல வழுதரெட்டியில இது பண்ணியிருக்காங்க. இந்திரம்மா வீடு வழங்கும் திட்டம் பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கானால. இந்த கஞ்சா சாகுபடி வந்து இமாச்சல் பிரதேசத்துல. உலகின் முதல் கடற்பரப்பு ரேடார் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சீபர்ட் ரேடார் வந்து சைனா. பிசிஏஎஸ் உடைய டைரக்டர் ஜெனரல் ராஜேஷ் நிர்வான். கேலோ இந்தியா அந்த வின்டர் கேம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல லடாக் ஜெயிச்சிருக்கு. நெக்ஸ்ட் 23வது தேசிய பேரா தடகள போட்டி தமிழ்நாட்டுல. சர்வதேச வரிக்குதிரை தினம் ஜனவரி 31. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளன் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலையில 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.